ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த நான் வெஜிடேரியன் பீரியலுக்கு இந்த சுக்கா ரெசிபினா ரொம்ப பிடிக்கும். அந்த சுக்கா ரெசிபியே ஒரு வெஜிடேரியன் வெர்ஷனாக செஞ்சால் எப்படி இருக்கும்? ஸோ நான் இன்றைக்கி அந்த சுக்கா ரெசிபி, ஒரு ட்ரை சுக்கா ரெசிபி இன் வெஜிடேரியன் வெர்ஷன். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த சுக்கா ரெசிபி நான் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வச்சு செய்கிறேன். நீங்கள் இந்த ரெசிபியை உருளைக்கிழங்குல செய்யலாம், கருணக்கிழங்குல செய்யலாம், வாழைக்காயில் செய்யலாம், சேப்பங்கிழங்கு செய்யலாம். நான் இன்றைக்கி இந்த சேப்பங்கிழங்கு வெர்ஷன் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சேப்பங்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த சேப்பங்கிழங்கு இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அந்த சேப்பங்களோட சைஸை வச்சு 3ஓ 2ஓ இந்த மாதிரி ரவுண்ட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன பண்ணலாம், இங்கிட்ட இங்கே ஒரு ஸ்டீமர் இருக்குது. ஸ்டீமரில் கீழே தண்ணி வச்சுருக்கேன். ஸ்டீமரை வச்சுட்டேன். இப்படி இந்த ஸ்டீமரில் இந்த சேப்பங்கிழங்கு சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஸ்லைட்டாக உப்பை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருக்கோம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது சேப்பங்கிழங்குன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. பொதுவாக நம்ம பசங்க நிறைய பேருக்கு சேப்பங்கிழங்கு பிடிக்காமல் இருக்கிறது காரணம் அதோட இந்த ஸ்டிக்கி தன்மை, ஒரு மாதிரி அந்த குழகுழப்பு தன்மை. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அந்த காய் என்னன்னு சொல்லாமல் சர்வ் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு ஈக்குவலாக இருக்கும். அதில் அஷ்யூர் யூ. இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதை மூடி ஒரு மினிமம் 10 நிமிஷம், 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே இந்த சேப்பங்கிழங்கு வெந்துடும். ஸ்டவ் பற்ற வச்சு அந்த ஸ்டீமர் வச்சிட்றேன். 12 நிமிஷம் இது பார்க்கலாம். இப்போது நம்மளோட சேப்பங்கிழங்கு எடுத்து இப்படி குத்தி பாருங்கள், போகிறது உள்ள. ஸோ போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெந்தெடுத்துன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த தோல் இப்படின்னு சொன்னால் உறிஞ்சிடும். அதுதான் கணக்கு. ஸோ நம்மளோட சேப்பங்கிழங்கு வெந்தெடுத்து நான் இந்த ஸ்டீமர் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஸ்டீமர்லேருந்து சேப்பங்கிழங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அது கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன், தோலை எடுத்ததுக்கப்புறம் இந்த வழவழப்பு தன்மையே இருக்காது. இது மாதிரி ஸ்டீம் குக் பண்ணிங்கன்னா சேப்பங்கிழங்கு வழவழப்பு தன்மையே இருக்காது. நீங்கள் நார்மல் பண்ணுற சேப்பங்கிழங்கை டைரெக்டாக தண்ணி போட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி ஸ்டீம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா வழவழப்பு தன்மையே இருக்காது. இது சேப்பங்கிழங்கு சொன்னால் யாரும் நம்ப மாட்டான். ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சொன்னால் நம்பிடுவாங்க பசங்க. ஸோ சேப்பங்கிழங்கு ஸ்டிக்கி தன்மை இல்லாமல் குக் பண்ணுறதுக்கு இது ஒரு ஷார்ட் மெத்தட். இந்த சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த சேப்பங்கிழங்கை நல்லா ஸ்டீம் பண்ணி தோல் உரித்து வச்சுருக்கோம். என்ன பண்ணுறேன், ஒரு கடாய் வச்சு ஆன் பண்ணுறேன். இப்போது இந்த சேப்பங்கிழங்கை நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். விருப்பப்படுறவங்க டீப் ஃப்ரை பண்ணலாம். நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கிறேன். ரோஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு நான் சொல்கிறேன். நம்மளோட கடாய் சுட்டுடுத்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடட்டும். இப்போது நம்மளோட எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து இந்த மாதிரி அந்த சேப்பங்கிழங்கு இறக்கிடுங்க எல்லாத்தையும். நான் இந்த ஸ்டேஜில் சேப்பங்கிழங்கு உப்பு பிடிக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சேப்பங்கிழங்க இந்த எண்ணெயில் நல்லா ஷாலோ ஃப்ரை, நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. மேலே நல்லா கிறிஸ்பாக வரணும். சப்போஸ் இந்த மாதிரி பீஸ் உங்களுக்கு பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கட் பண்ணிவிடுங்க, தப்பு இல்லை. ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொஞ்சம் லோ டு மீடியம் வச்சு நல்லாவே அதை கிறிஸ்பாக்குங்க.
இப்போது நல்லா கிறிஸ்பாக நம்ம வந்து வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை எண்ணெயிலேருந்து ஃபுல்லாக எண்ணெயை வடிகட்டி வெறும் அந்த சேப்பங்கிழங்கை மட்டும் எடுத்துருங்க. எண்ணெயெல்லாம் குடிக்காது, பயப்பட வேண்டாம். இதுவே ஒரு ரெசிபிங்க. இது மேலே மஞ்சத்தூள் காரத்தூள் போட்டு உப்பு போட்டு டாஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரை. நான் சொன்னேன்ல, சேப்பங்கிழங்குன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. உருளைக்கிழங்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கும். உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும், அவுட்டரில் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுங்க. வாங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா, அந்த சுக்கா மசாலா ரெடி பண்ணணும். வாங்க அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சுக்கா மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10-12 சின்ன வெங்காயம், அது கூடவே ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். 3 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய் 2 டீஸ்பூன், ஒரு சின்ன டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் வந்து இந்த கொத்தமல்லியோட தண்டு பகுதி அதையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை வந்து பல்ஸில் ஓட்டுங்க. கொரன்னு அரைக்கணும், சட்னி மாதிரி அரைச்சிடக்கூடாது, கொரன்னு அரைக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் அதே கடாய் வச்சுருக்கேன். நம்ம அந்த ஷாலோ ஃப்ரை பண்ண எண்ணெய் பேலன்ஸ் எண்ணெய் அப்படியே இருக்குது, அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டுடுத்து நான் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு கிராக்கில் ஆட்டும். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த சுக்கா மசாலா அரைச்சோம்ல, வெங்காயம் போட்ட கையோட இந்த சுக்கா மசாலாவும் சேர்த்துருங்க. ஏன்னா இதுவும் நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதையும் சேர்த்துருங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை நல்லா குக் பண்ணு. இந்த சுக்கா மசாலாவுக்கு தேவையான உப்பு நான் ஏற்கனவே சேப்பங்கிழங்குக்கு உப்பு போட்டிருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இதில் இருக்கிற இந்த மாய்ஸ்சர் எல்லாம் போய் இது ட்ரை ஆகணும், அதுதான் இந்த சுக்கா. இந்த ஸ்டேஜில் நல்லா பச்சை வாசனை போயிடுத்து. நம்ம போட்ட எண்ணெய் நல்லா பிறண்டு வருது, பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் காரப்பொடி, ஒரு 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுட்டு இதை பரட்டி விடணும். ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி, இன்னொரு 1 டீஸ்பூன் தண்ணி, சேர்த்துட்டு நம்ம இந்த வறுத்து வச்ச சேப்பங்கிழங்கு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை ஹை பண்ணி இதில் டாஸ் பண்ணுங்க. நான் 2 டீஸ்பூன் தண்ணி விட்டதுக்கு காரணம் இந்த மசாலா இந்த எல்லா இடத்தையும் கோட் ஆகும். ரொம்ப ட்ரையாக இருந்தால் கோட் ஆகாது. அதனால தான். இன்னொன்று, நம்ம போட்ட ட்ரை மசாலா தீஞ்சிடக்கூடாது.
அந்த பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து லோக்கு கொண்டு போய் ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. நடுவில் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. நம்மளோட சேப்பங்கிழங்கு சுக்கா பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு சேப்பங்கிழங்குலையும் அந்த மசாலா கோட்டாகி நம்ம இப்போ வந்து உப்பு மட்டும் செக் பண்ணிவிடுவோம். உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் தேவைன்னா ஒரு வாட்டி உப்பு மட்டும் டாஸ் பண்ணி எடுத்துருவோம். எனக்கு 2 உப்பு தேவைப்படுது, நான் 2 உப்பு சேர்த்துக்கிறேன். நம்மளோட இது நல்லா ஒரு வாட்டி பரட்டிடுங்க. பரட்டி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சேப்பங்கிழங்கு சுக்கா ரெசிபி ஒரு அட்டகாசமான ரெசிபி. இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்து கூட டெட்லி காம்பினேஷன். கலந்த சாதங்களுக்கு நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. டிஃபன் பாக்ஸில் போட்டு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். நம்மளோட சேப்பங்கிழங்கு சுக்கா தயார். நம்மளோட சேப்பங்கிழங்கு சுக்கா அப்படி இருக்கு பாருங்க. ஒரு சேப்பங்கிழங்குலையும் அந்த மசாலா கோட்டாகி ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. சாம்பார் சாதம், ரச சாதம், நான் சொன்ன மாதிரி தயிர் சாதம், இந்த மாதிரி எந்த ரைஸ் கூடயும் நல்ல டெட்லி காம்பினேஷன். நல்ல ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. அதே மாதிரி கலந்த சாதம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கலந்த சாதத்து கூடயும் இது பிரமாதமாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரெசிபி உங்களுக்கும் கிடைக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இது சேப்பாங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. பார்த்தீங்களா, உருளைக்கிழங்குக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியுமா உங்களால்? ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்மோஜனா.